அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி சுவைஞர்களே, தமிழ் வணக்கம் அன்பு நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடுகத்தில் இணைந்திருக்கும் ஒவ்வொருவருக்கும் நன்றியின் வாழ்த்துகள். இன்று மீண்டும் திரிகடுகம் எண் 58 பார்க்கின்றோம். இரண்டாம் கருத்துக்குள் நாம் இன்று நுழைகின்றோம். இளவரசனின் செயல்கள். பழமையை நோக்கி அழித்தல், கிழமையால் கேளிர் உவப்ப தழுவுதல், கேளீராய் துன்னிய சொல்லால் இனம் திரட்டல், இம்மூன்றும் மன்னர்க்கு இளையான் தொழில். திரிகடுகம் 58. இன்று இரண்டாம் கருத்து, உறவினர்கள் மகிழுமாறு அங்கு அன்போடு அவரை அரவணைத்தல். முதல் கருத்து நேற்று நாம் பார்த்தோம். அது பழைய நட்பு, பழைய உறவு. அந்த உறவை தாங்கி பிடிக்கின்ற, காப்பாற்றுகின்ற அந்த முயற்சி மேற்கொள்ளுதல். நாளை பார்க்கவிருக்கின்ற அந்த ஒரு கருத்து, இங்கு உறவுகளை பெருக்குவதற்கு நம்முடைய இன்சொல்லை ஒரு கருவியாக நாம் பயன்படுத்துதல். இந்த வகையில் உறவுகளோடு வாழ்கின்ற, உறவுகளை காப்பாற்றுகின்ற, உறவுகளை வளர்க்கின்ற அந்த பண்புகளை கொண்டவர்கள், அதான் தொழில் என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பண்பு, செயல் இவற்றை கொண்டிருக்கிறவர் தான் இளவரசன், மன்னருக்கு இளையான். இந்த இளவரசர்கள் பெருக வேண்டும். நம் வீடுகளில் இருக்கின்ற இளைய தலைமுறையினர் இத்தகைய உறவுகளை வளர்க்கின்ற, அதில் மேம்பட்டு நிற்கின்ற அந்த ஆற்றல்களாக, ஆளுமைகளாக இங்கு திகழ வேண்டும். ஒரு பாடல் ஒன்று உண்டு, சொந்தக்காரன். யார் சொந்தக்காரன் என்பதாக அது அமையும். அதாவது, சொந்தக்காரன் யார் சொந்தக்காரன், நில்லுங்கள் மனிதர்களே நில்லுங்கள், இந்த சொல்லுக்கு பொருள் என்ன சொல்லுங்கள், உறவுகளாலே வந்தவன் அல்ல சொந்தக்காரன், தன் உயிரையும் கூட கொடுக்கும் நண்பன் சொந்தக்காரன். அப்படி வரும். ஆக செய்தி என்னன்னா, உங்களை நான் நண்பர்கள் என்றேன் என்று இயேசு சொல்கிறாரே, அந்த இயேசுவுக்காக, இயேசுவின் கொள்கைகளுக்காக உயிரை கொடுக்கின்ற சீடத்துவ வாழ்வை வாழுகிறவர்கள் நண்பர், அவர் சொந்தக்காரர். இங்கு ஒரு கருத்து உண்டு. அதாவது, உடன் பிறந்தே கொல்லும் வியாதியும் உண்டு. நம் உடனோடே பிறக்கின்ற நோய் நொடிகள் இருக்கின்றன பாருங்க. அவங்க உடன் பிறந்ததனால் அவர்கள் உடன்பிறப்போ, அவர்கள் உறவோ, அது நன்றோ. ஆனால் அதே வேளையில் எங்கோ இருக்கின்ற மலையில் தோன்றுகின்ற மூலிகை, அது இங்கு வந்து நம்முடைய நோயையும் நீக்கும். இப்போ யார் சொந்தக்காரர்? என் உடன் இருக்கிற அந்த நோய் சொந்தக்காரனா, அல்லது அந்த நோயை நீக்குகின்ற அந்த மூலிகை சொந்தக்காரரா? நாம் அறிகின்றோம். அந்த வகையில்தான் இங்கு உறவினர்கள் மகிழுமாறு அரவணைக்கின்ற, பாதுகாக்கின்ற அந்த தன்மை உடையவர்கள்தான் சொந்தக்காரர்கள், உறவினர்கள், நண்பர்கள் என்கிற பெயர் பெறுவார்கள். வள்ளுவர் ஒரு குறளினை இவ்வாறு பதிவு செய்கிறார். விருப்பரா சுற்றம் இயைபின் அருப்பரா ஆக்கம் பலவும் தரும். ஆக்கம் என்றால் நன்மை. இந்த நன்மையில் பலவற்றையுமே தர வல்லது எது? இங்கு அந்த அன்பு நீக்கப்படாத அந்த உறவு, அந்த சுற்றம் இருக்கிறதே, அன்பு கொண்ட அந்த உறவு, அது இருக்கின்ற நேரத்திலே இங்கு நன்மைகள் பலவும் வரும். நன்மைகள் பெருகட்டும், புதுமைகள் பெருகட்டும், அதற்கு இங்கு உறவுகள் நிலைக்கட்டும் என்கின்ற அந்த செய்தி இந்த திரிகடுகத்தின் இரண்டாம் கருத்தாக நமக்கு பதிவு செய்யப்படுகின்றது. இன்று நாம் பார்க்கின்ற ஒரு தனித்தமிழ் சொல் கேளிர். கேளிர் என்றால் என்ன? இது கேளீர் என்பதல்ல, நெடிலல்ல, குறில். கேளிர். கேளிர் என்றால் உறவு, சொந்தம், நட்பு, கேண்மை என்கின்ற அந்த சொல்லில் வருவதை நாம் பார்க்கிறோம். கேளீர் என்றால் கேளுங்கள், கேளுங்கள் தரப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கேளீர் அது நெடில், லீ. அது என்ன? இரண்டு வகையான செய்திகள் அதில் இருக்கின்றன. ஒன்று, கேளுங்க உங்களுக்கு தரப்படும், தாங்க எங்களுக்கு தாங்க என்று கேட்பதும் அது கேட்கின்ற ஆட்களாக இருக்கின்றவர்கள். இன்னொன்று, நான் சொல்வதை கேளுங்கள், நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன், என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார் இயேசு. அந்த வகையில் இங்கே நாம் அவர் சொல்வதை கேட்டல். இங்கு இறைவன், இறை ஆட்சிக்குரியவர்கள் சொல்கின்ற அந்த செய்திகளை கேட்கின்ற கேளீர்களாகவும் இருக்க வேண்டும். அதோடு அவர் விரும்புகின்ற உறவுகளை வளர்த்தெடுக்கின்ற, நட்புகளை வளர்த்தெடுக்கின்ற, தாங்கி பிடிக்கின்ற அத்தகைய கேளீர்களாக, அதாவது உறவுகளாக, நண்பர்களாகவும் நாம் இருக்க வேண்டும். இவ்வாறெல்லாம் இருப்பதற்கு உறுதியேற்றுக்கொண்டு கடவுளுக்கு திருவிழமானால் மீண்டும் நாளை திரிகடுகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.